ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இருந்தாலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங் கூறிய லேப் எக்ஸிஸ் வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு HTML டாக்குமெண்ட்டை வச்சு, ஸோ அதாவது வந்து உங்களுக்கு லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு புல்லட்டாகவும் நம்பராக வந்து டிஸ்பிளே பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, டேபிள் ஃபார்மேட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணணும். இது ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுலே இந்த தான் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம். எல்லாமே ஈஸி தான், ஆனால் பர்டிகுலராக இது ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு இது கோடிங்கில் போகிறதுக்கு முன்னாடி அவுட்புட்டை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எப்படி வருங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி தான் நம்மளோட அவுட்புட் வருது. இதை நீங்கள் டிசைன் பண்ணி இன்னுமே வந்து கலர்ஃபுல்லாக கொண்டு வரலாம். இப்போதைக்கு பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட் வந்து நான் சிம்பிளாக கோடிங்கில் கொடுத்துருக்கேன். இது பொறுத்த வரைக்கும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போயுமே நம்ம HTML கோடிங்கை தான் பார்ப்போம். ஸோ மேலே இருக்கிற ஸ்டைல்ஸ் வந்து லாஸ்ட் பார்க்கலாம். ஏன்னா கீழே நம்ம HTML என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை தான் மேலே ஸ்டைல்ஸில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கீழே வந்து பார்த்துக்கலாம். நம்ம பாடிக்குள்ளே எப்போயுமே வந்து டிவிஷன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னர் கொடுத்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்டெய்னர் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 2 கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ எதனால் இங்கே 2 கிளாஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 பண்ண போகிறோம். ஒன்று லிஸ்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம், இன்னொன்று வந்து டேபிள் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். கொடுக்குற கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஃபுல் கோடிங்க்குமே வந்து கனெக்ட் ஆகும். இன்னொரு டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லிஸ்ட்டுக்கு மட்டும் கொடுக்குற மாதிரி. எதுக்கு அப்படின்னா ரெண்டையுமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக காட்டணும். அதாவது கலர்ஃபுல்லாக காட்டணும் அப்படின்னா தனித்தனி கண்டெய்னரை கால் பண்ணால் தான் நம்மளால் வந்து தனித்தனி கிளாஸை கால் பண்ணால் தான் நம்மளால் வந்து தனியாக வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்ட முடியும். அப்படிங்கிறனால நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வந்து நீங்கள் இந்த கிளாஸ் கண்டெய்னரை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கிளாஸ் அதுக்குள்ளே நந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன், அதாவது ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஆர்டராவோ அன்ஆர்டராவோ கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டாட் வச்சு வருதுன்னா இது வந்து அன்ஆர்டர். ஸோ இது என்னன்னே தெரியல. ஸோ ஆர்டராகவே இல்லை. கீழே இங்கே 1 2 3 இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டராக வருது. ஸோ அதனால் ஆர்டர். ஸோ இதே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கே யூஎல்னு கொடுத்தீங்கன்னா இது அன்ஆர்டர் லிஸ்ட்டு. ஸோ ஓஎல்னு கொடுத்தீங்கன்னா ஆர்டர் லிஸ்ட்டு. இதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டு டேகை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அங்கே என்ன கொடுக்கணும் அது எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது ஒரு சிம்பிள் தான், எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான். அதனால் இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர், அதாவது ஒரு கிளாஸ்க்குள்ளே அடைச்சிட்டேன். இன்னொரு கண்டெய்னர், அதாவது இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர். இதில் நான் நார்மலாக டேபிள் கண்டென்ட் வந்து கொடுக்குறேன். இந்த டேபிள் கண்டென்ட் ரொம்ப ஈஸி தான். ஸோ நார்மலாக நம்ம பயோடேட்டா யூஸ் பண்ணாத பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக டிஹெச் டிடி அப்படி இப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டிஹெச்சை ஃபுல்லாக, அதாவது டேபிள் ஹெட்டிங்கை ஃபுல்லாக ஒரு சைடு கொடுத்துட்டேன். அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இப்போ நேம்னு வந்தால் நந்துன்னு வரணும், புல்லட்னு வரணும். ஸோ அதே மாதிரி ஏஜ்னு வந்தால் 56ன்னு வரணும், 30ன்னு வரணும். ஸோ அதே மாதிரி சிட்டின்னு வந்தால் எனக்கு நியூயார்க்கு லண்டன் வரும்னு சொல்லி வச்சுருக்கேன். இப்படியும் நம்ம டேபிளை வந்து க்ரியேட் பண்ணலாம். இல்லை ஒரே சீக்வன்ஸ்லேயே வந்து நம்ம டேட்டா வந்து க்ரியேட் பண்ணி அந்த டேபிளில் ப்ளாட் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வராது. நம்ம ஏன்னா இப்போதைக்கு HTML தான் பண்ணியிருக்கோம். நான் HTML தான் முடிச்சிருக்கேன். இங்கே வந்து ஃபுல் டிவிஷன் டேக் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால க்ளோஸ் பண்ணியிருக்கோம். லிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், டேபிளை பற்றி தெரியும். அதனால் பேசிக்காக இப்படி தான் இருக்கும். இதை 2 கண்டெய்னர் யூஸ் பண்ணுறதுனால, அதை 2 கிளாஸ் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். மித்தபடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த HTML கோடிங் இவ்வளோ தான். மேலே நம்ம வந்தோம் அப்படின்னா ஸ்டைல்ஸு. ஸோ நார்மலாக நம்ம பாடிக்கு அப்புறம் தான் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். பாடிக்கு மேலே தான் ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நார்மலாக அந்த பாடி இது வந்து நான் எல்லாத்துலேயும் போடுற அதே தான். ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ டெக்ஸ்ட் வந்து சென்டரில் தான் இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு லைட் கலரில் இருக்கும். ஸோ பேடிங் வந்து 20 பிக்சலும் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஈஸியான ஒரு இதுதான். ரெண்டாவது கண்டெய்னர். நான் 2 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டாட் வச்சு தான் நான் கிளாஸை கால் பண்ணியிருப்பேன். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து அதோட வித்து. எப்போயுமே கண்டிப்பாக கண்டெய்னருக்கும் அந்த கிளாஸுக்கு வந்து வித்து, அதாவது வித்து வந்து இருக்கும் 50% 80%. இதை நீங்கள் கொடுக்குற பொறுத்து அந்த இது வந்து கரெக்டாக வந்து அதோட சைஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து சப்போஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொடுத்து பாருங்கள். இது எல்லாமே ஜஸ்ட்டு நீங்களாக ஒவ்வொன்றா எக்ஸ்ட்ரா போடுறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பேடிங் வந்து கண்டிப்பாக அதில் வரும் 20 பிக்சல். அதாவது பேடிங்கில் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற அந்த ஸ்பேஸ் தான். கண்டிப்பாக பேக்ரவுண்ட் இருக்கணும், அது ஒயிட் கலரில் இருக்கணும். பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்தால் டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக்காக இருக்கணும், அது உங்களுக்கு தெரியும். பார்டர் ரேடியஸ்னால் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த பாக்ஸோட அந்த கர்வ் வந்து அப்படி இருக்கும். பாக்ஸோட ஷேடோ அப்படின்னா அந்த வெளியே வந்து கொஞ்சம் ஷேட் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு வேறு டேபிள் பொறுத்த வரைக்கும் வித் வந்து 100% இருக்கணும். பார்டர் கொலாப்ஸ் தான் இருக்கணும். மார்ஜின் வந்து டாப், அதாவது மார்ஜினோட டாப் வந்து கொஞ்சம் கீழே இறங்கி 10 பிக்சல் இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். டிஹெச்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலரில், அதாவது இந்த கலருக்கு இந்த ஒயிட் கலரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த நம்ம டிஹெச்சில் கொடுத்தனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ளூ கலரில் வந்திருக்கு. ஸோ ஏஜ் சிட்டி நேம்லாம் ப்ளூ கலரில் இருக்குது. இவ்வளோ தான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கோடிங் தான், அதனால தான் ஈஸின்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் க்ளீனாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ரன் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ஈஸியாக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.